கல்யாணியை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நான் மட்டும் அன்னைக்கு கல்யாணி ஆஸ்பத்திரியில பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு வேளை உயிரோட இருந்தாலும் இருந்திருப்பா. நான் அவளை பார்த்ததையும் எங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்ற ரகசியத்தையும் என் டிரைவர் மாமா கிட்டையும் வள்ளி கிட்டையும் போட்டு உடைச்சிட்டான். உனக்கும் கல்யாணிக்கும் ஒரே முகஜாட, அதே அழகு, அதே சங்கீத ஞானம். உன்னை நான் விடாப்பிடியா துரத்தினத்துக்கு காரணம் அதுதாம்மா. மீரா, கல்யாணோட வாழ்க்கை அந்த அயோகி ஈஸ்வரன் நம்பி நாசமா போயிடுச்சு. அம்மாவை நாசப்படுத்தினவாள நான் விட மாட்டேன். தேடி பிடிச்சு அழிக்கிறேன். அந்த நாளுக்காகத்தான் நான் உசுர கையில பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். வாங்கப்பா, பெருமாளை சேவிக்கலாம். சாமி நமஸ்காரம். என்ன ஈஸ்வரா, இத்தனை நேரம் இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து பாடிட்டு இருந்தாங்களே, என்ன குரல் வளம்? வாஸ்தவம் தான். வாத்தியாரோட பொண்ணுக்கு அபாரமான குரல் வளம், சங்கீத ஞானம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவ பாட்டை கேட்டு அந்த பகவானே எந்திரிச்சு வந்தாலும் வந்துருவார். அவங்க யாரு? அவளை தெரியலையே உங்களுக்கு? நம்ம துரைசாமி வாத்தியாரோட பொண்ணுதான். பேரு? கல்யாணி. கல்யாணி கல்யாணி கல்யாணி. என்ன கோர்ட்ல தவாலி சொல்ற மாதிரி 3 தடவை சொல்றேளே? இல்ல, இப்ப அவங்க பாடின பாட்டு ராகம் எல்லாம் பிரமாதம். அவ எல்லா ராகத்தையும் நன்னா பாடுவா. கல்யாணி. வந்துட்டேன். என்னப்பா இது? சுக்கு கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள மொத்தமா எருமை முடிச்சிட்டா எப்படி? ராத்திரி கொஞ்சம் மிச்சம் வைக்க வேண்டாமா? என்னம்மா கிண்டலா பண்ற? பின்ன அந்த கரும முடிச்ச சிகரெட்டை விட்டு தொலைச்சாதான் என்னவா? எப்போது தானம்மா. ஓஹோ, ஒரு நாள் 3 சிகரெட் பிடிக்கிறது எப்பயாவது தானா? ஊருக்கெல்லாம் வாத்தியாரு, ஆனா உங்களுக்கு நான் பாடம் எடுக்க வேண்டியதா இருக்கு. சிகரெட்டுக்கு வரி மேல வரி போட்டாலும் விட மாட்டேங்கிறீங்களே. புகையாவது விடுறோமேம்மா, சந்தோஷப்படுமா. படிச்ச பண்டிதர் நீங்க, உங்களுக்கு நான் சொல்லியா தரணும்? ஆனா உடம்புக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. உங்களுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருக்கு, அதான் என் கவலையே. என்னங்க கஷாயம் குடிங்க. என் கவலையெல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தாம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்கும் நான் உசுரோட இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல புருஷனா யாரு வரப்போறாங்களோ. நான் வரலாமா சார்? உள்ள வரலாமான்னு கேட்டேன். வாங்க. என்ன இதெல்லாம்? நீங்க யாருன்னு தெரியல. என் பேர் ஈஸ்வர். அப்படியா? எஸ்டேட் ஓனர் கஜேந்திரன் என்னுடைய மாமா. நான் அவருடைய தங்கச்சி பையன். சார், நேத்து கோவில்ல உங்க பொண்ணு கல்யாணி பாடுறத கேட்டேன். அந்த குரல் வளம், சங்கீதம், சாரீரம் எல்லாத்தையும் கேட்டு பிரமிச்சு போயிட்டேன். கோவில்ல பல பேர் அந்த பாட்டை கேட்டிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கல்யாணியுடைய பாட்டு அவங்க காதுல மட்டும்தான் விழுந்திருக்கும். ஆனா எனக்கு இதயத்திலேயே விழுந்துருச்சு. அந்த சங்கீதத்தினால ஈர்க்கப்பட்டு உங்க வீடு வரைக்குமே வந்துட்டேன். இது உங்க பொண்ணுடைய பாட்டுக்கும் அந்த ராகத்துக்கும் என்னுடைய காணிக்கை. சங்கீதத்துல எத்தனையோ ராகம் இருக்கு, அத்தனையும் இவ பிரமாதமா பாடுவா. ஒவ்வொரு ராகத்துக்கும் இப்படி நீ தட்டை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் உங்க மாமா தட்டை தூக்கிட்டு பரதேசியா போக வேண்டியதுதான்.
ஸ்கூல் வாத்தியார். அவர் கண்டிப்போட பேசலாம், தப்பில்லை. நான் தப்பா எடுத்துக்கல. அதான் இன்னும் வருத்தமா இருக்கு. நான் விட்ட அம்பு இன்னும் மனசுல தைக்கல, தைச்சிருக்கணும். எனக்கு புரியல. தம்பி, நாங்க ஏழைங்க. உங்க பணக்கார விளையாட்டெல்லாம் எங்க வீட்டு வாசலோட நிறுத்திக்கணும். சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய காணிக்கை தான். இன்னைக்கு காணிக்க வரும், நாளைக்கு கார் வரும். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இதை பாருப்பா, உங்க மாமா ரொம்ப கண்டிப்பானவர். தெரியும் சார். அந்த கண்டிப்பை உன் உழப்புல காமிக்கலன்னு எனக்கு தோணுது. அப்படி காட்டியிருந்தா இந்த காணிக்கோட இப்படி வந்திருக்க மாட்டேனே. எல்லார் போலையும் என் பொண்ணு பாடின பாட்டும் உன் காதல மட்டும்தான் கேட்டிருக்கோம். சார், சங்கீதம்னா எனக்கு உயிர். நானே ஒரு கவிஞன், பல கவிதைகள் எழுதியிருக்கேன். என் எண்ணங்களுக்கு நீங்க ஏதோ தப்பான சாயம் பூசுறீங்கன்னு எனக்கு தோணுது. எந்த விதமான தப்பான எண்ணத்தோடையும் நான் இங்க வரல சார். கல்யாணி, நீ உள்ள போ. சார், நீங்க வெளியில போகலாம். மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வா. எல்லாருக்கும் காதுல விழுந்த சங்கீதம் அவருக்கு இதயத்துல போய் விழுந்ததாமா? ஆவுன்னா இதைய சொல்லி கிண்டல் பண்ணிடுற. வாடி போலாம். பொறாமையா இருக்குடி. நானும் சங்கீதம் கத்துட்டு இருக்கலாம். சமையல் கட்டை உலகம்னு இருந்துட்டேன். நல்லா சமைக்க தெரியும், வேற எதுவும் தெரியாது. இங்க பாரு, நான் காது வழியா சங்கீதமா ஆம்பளை மனசுல நுழையிறேன், நீ வாய் வழியா சாப்பாட ஆம்பளை மனசுல நுழையிற. ரசனை உள்ள ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு சங்கீதம் ரெண்டுமே முக்கியம், புரியறதா? அப்படியா? ஏய், அங்க பாருடி, யாரோ யாரோ நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ, இவரா? அவருதான் இவரா? பொண்ணு பார்க்கதான் வந்திருக்காரு போல இருக்கு. நீ வேற, இந்த நேரம் பார்த்து அப்பா வேற ஆத்துல இல்ல. அது தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. இனிமே ஓம் பாடு அவரு பாடு. நான் கிளம்புறேமா. நில்லடி. ஏய், சொன்ன கேளு. கல்யாணி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்பாதான் உங்களை இனிமே வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரோன்னு. அப்பா தான் வீட்டில் இல்லையே. அவர் பஸ் ஏறி போறதை பார்த்துட்டு தானே வந்தேன். ஓ, முன்னேற்பாடெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேள் போல இருக்கு. அன்னைக்கு வீட்டில் உங்ககிட்ட நான் சரியா பேச முடியல. அப்பா தப்பா எடுத்துக்கிட்டாரு. அதுக்காக தான் இப்ப வழியை மறைச்சு பேசுறேலாக்கும். ஊரே தப்பா பேச போறது. கல்யாணி, இந்த ரோசா பூவை உங்ககிட்ட கொடுத்துட்டு போக தான் வந்தேன். இந்த பணக்கார விளையாட்டெல்லாம் வேண்டான்னு அப்பா அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னார் இல்லையா? கல்யாணி, நான் ஒரு கலா ரசிகன். என்ன மாதிரி ரசிகர்கள் இல்லைன்னா உன்னுடைய சங்கீதம் செத்து போயிடும். நீ இல்லைன்னா நானும் செத்து போயிடுவேணும்னு எனக்கு தோணுது. கல்யாணி, இந்த பூவை வாங்கிக்க. வேண்டாம். இந்த பூவை நீ இப்ப வாங்கிக்கல, நீ வாங்கிக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். இது உன் மேல சத்தியம். சனியன ஐயா, ஐயா, வேலைக்கார நாய, நான் வர்றது கூட தெரியாம நீ உட்காந்துருக்க. மன்னிச்சிருங்க, கவனிக்கலையா? நீங்கெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு தான்டா நான் தோல் செருப்பை போட்டு இருக்கேன். நான் நடந்து வரப்போ சர்க்குன்னு சத்தம் கேட்குமே, நீங்கெல்லாம் உஷாரா இருக்கணும் தான் நான் போட்டு இருக்கேன். அதையும் மீறி நீ உட்காந்துருக்கனா உன் திமிர் அடக்கத்துக்கு எனக்கு தெரியும்டா. யோ கணக்கு ஐயா, எங்க வந்த எங்க போற?
அது வந்து என் தலைக்கு பின்னாலையும் 2 கண்ணு இருக்குடா. நான் வந்தது என் தங்கச்சி பையன் ஈஸ்வர் ஒரு பொண்ணோட ஊர் சுத்துறான். அதான விஷயம். ஆமாங்க, அதேதான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். யார் அவன்? பேர் கல்யாணி. நம்ம ஸ்கூல் வாத்தியார் துரைசாமியோட மக. கணக்கு வாத்தியார் பொண்ணு தானே? அதான் கணக்கு பண்ணிட்டான். தம்பிக்கு சொத்து இருக்கிறதுனால அப்பனும் மகளுமா சேர்ந்து தம்பியை வளைச்சி போட்டாங்கன்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. இதே ஊர்ல வாத்தியாரையும் அவர் பொண்ணையும் கேவலமா பேசி இந்த கஜேந்திரன் யாருன்னு காட்டுறா. இவனை வளர்த்து படிக்க வச்சது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்கத்தான். வேற எவளாவது கட்டிட்டு போவ நான் விட்டுருவேனா? பார்க்குறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. இந்த பூவை நீ இப்போ வாங்கிக்கல, நீ வாங்கிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். இது உன் மேல சத்தியம். மழை இப்படி அடிச்சு கொட்டுறதே. அவர் அந்த இடத்த விட்டு போயிருப்பாருல்ல. அந்த பூவை அவர்கிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் வேற பண்ணாரு. இப்ப நான் என்னதான் பண்றது? ஒருவேளை எனக்காக அங்கேயே காத்துட்டு இருக்காரோ? மனசு போங்கிறது. ஆனா அப்பாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மழை இப்படி பேயா கொட்டுறதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை எனக்காக அங்க காத்துட்டு இருந்தா அவருக்கு ஜுரங்கீரம் வந்துடுதுன்னா பெருமாளே, யார் பொறுப்பாகிறது? இப்ப நான் என்னதான் பண்றது? என்னங்க என்னங்க, மழை பெய்யுது. கல்யாணி, வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீயும் என்ன விரும்புற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அது ஏதோ பாசத்துல பரிதாபப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். மனசை தொட்டு சொல்லு, என் மேல காதல் இல்லை? ஐயோ, இப்படியா எங்களுடைய காதல் சந்தோஷமாகவும் வேகமாகவும் வளர்ந்துகிட்டு இருந்தது? மாமா கிட்ட சொல்லி கல்யாணியை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்து போச்சு.
சங்கீதமும் கவிதையும் மாதிரி சந்தோஷமா ஒன்னா தெரிஞ்ச நாங்க மனசளவுல என்னைக்கோ இணைஞ்சிட்டோம். உடல் அளவுல அன்னைக்கு ராத்திரி இணைஞ்சோம். வாழ்க்கையிலையும் நிரந்தரமா இணையறதா முடிவு பண்ணோம். ஆனா விதி வேற மாதிரி இருந்தது. என்ன மருமகனே, தோப்பு தரவுக்கு போறதில்ல, வயலுக்கு நீர் பாய்ச்சதில்ல, சந்தைக்கும் போறதில்ல, கணக்கு வழக்கம் பார்க்கறதில்ல, வேற எங்காவது ஜோலியோ? ஆமா, கோயில்ல பரிவட்ட கட்ட மட்டும்தான் போனோம். நீங்க பஜனை பாட்டு கேட்க போறீங்களாமே? அது வந்து யார் அந்த கல்யாணி? உங்களுக்கும் தெரியுமா? ஊருக்கே தெரியும் மருமகனே. கல்யாணி துரைசாமி வாத்தியார் பொண்ணு. அவங்க ஐயம்மா இருப்பா. தெரியும். ஆனா காதலுக்கு ஜாதி மதம் கிடையாது. நானும் கல்யாணியும் காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாக்கு அறுத்துடுவா படவா. என்கிட்டயே நெஞ்ச நிமித்தி பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். நான் வளர்த்து உன்னை ஆளாக்குனது எதுக்கு? என் மக வள்ளிய உன்னை கட்ட வச்சு உன்னை என் மாப்பிள்ளைய ஆக்கிக்கணும் தானே? என் மக வள்ளிய விட, என் கோடிக்கணக்கான சொத்தை விட இந்த பஞ்ச பரதேசி கல்யாணி உனக்கு பெருசா? மாமா, நீங்க என்ன வளர்த்தீங்க. அதுக்காக நான் வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஜென்மம் பூரா உங்களுக்கு உழைப்பேன். ஆனா எனக்குன்னு சில ஆசாபாசங்கள் இருக்கு. அதையெல்லாம் நான் பணயம் வைக்க முடியாது. எனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அதுக்காக கட்டின துணியோட வீட்டு விட்டு வெளியே போகவும் நான் தயார். அப்படியே மருமகனே, ரொம்ப சந்தோஷம். என்ன மீறி எப்படி நீ வெளியே போறன்னு பாக்குறேன்டா. வாடா மாமா, வாடா மாமா, போடா போடா. ஏய் வாங்கடா. ஐயா ஒழுங்கா பாத்துங்க. சரிங்க ஐயா. பட்னி எல்லாம் போடாதீங்க. மருமவன் இழைச்சிருவான். ஆனா வள்ளிய கட்டிக்க சம்மதிக்கணும். இந்த ரூமு தான் அவனுக்கு உலகம். அவன் இங்கிருந்து தப்பிச்சான், உங்க 2 பேர் தலை தரையில உருளும். ஜாக்கிரதை. அப்புறம் என்ன வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு பூட்டிட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால தப்பிக்கவும் முடியல, கல்யாணியை பார்க்கவும் முடியல. மாமாவோட ஆள் பலம், பணபலம், அதிகார வெறி, இதுக்கெல்லாம் முன்னால நான் தோத்து போயிட்டேன். உண்மையை சொல்ல போனா மாமா என்ன ரொம்ப பாசமாத்தான் வளர்த்தாரு. ஆனா என்னைக்கு நான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேனோ அன்னைக்கு அவர் மாறிட்டார். அதுக்கப்புறம் உங்களால கல்யாணிய சந்திக்க முடியல. நீங்க வள்ளிய கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? ஆமா, என்ன அவங்க அடிமையாவே ஆக்கிட்டாங்க. கை காலுக்கு விலங்கு பூட்டாத குறை, போதா குறைக்கு செஞ்சோற்று கடன் வேற. கல்யாணம் முடிஞ்ச கையோட திடீர்னு என் மாமா என் காலை பிடிச்சுக்கிட்டாரு. காலை பிடிச்சுக்கிட்டு, மருமகனே, வள்ளிய உனக்கு நான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டதுனால அவளை நீ பழி வாங்கிடாத. அவ எனக்கு உயிர் மாதிரி. அவளை கண் கலங்காம நீதாண்டா பாத்துக்கணும். சின்ன வயசுல இருந்து உன்னை நான் வளர்த்திருக்கேன். அந்த நன்றி கடனை மறந்துடாதன்னு ஏதோ சொல்லி கதறினாரு. என்ன இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. வேற வழி இல்லாம நானும் சரின்னு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். அதனாலதான் அவருக்காக இன்னி வரைக்கும் வள்ளி எப்படி என்ன உதாசீனப்படுத்தி பேசினாலும் நான் பொருட்படுத்துறதே இல்லை. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதை அனுபவிச்ச நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருமா. விருப்பம் இல்லாத பலவந்த கல்யாணம் வள்ளி கூட. சொல்லுமா, அப்புறம் எப்படி நான் வள்ளியை நேசிக்க முடியும்? கல்யாணியை என்னால மறக்கவும் முடியல, வள்ளியை என்னால ஏத்துக்கவும் முடியல. காதல் தோல்வி அடையிற எல்லாருக்குமே இந்த நரக வேதனை உண்டு சார். தாலி கட்டின பாவத்துக்காகவும் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காகவும்
வள்ளியோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சேன். மாமா எனக்கு ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுத்தாரு. வீட்டை மறக்கணுங்கிறதுக்காக என் முழு கவனத்தையும் தொழில செலுத்த ஆரம்பிச்சேன். மனசு ஒன்றுபடாம உடல் மட்டும் வலுக்கட்டாயமா ஒன்றுபட்டு குழந்தை பிறந்தா அது மேல எப்படிமா பாசம் வரும்? அப்படிதான் செந்தில் வந்து பிறந்தான். அப்புறம் கல்யாணியோட நிலைமை, அவங்க என்ன ஆனாங்க? அவளை நான் தேடாத இடமே இல்லை. ஆனா அவ எனக்கு கிடைக்கல. அவளும் வாத்தியாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. எங்க மாமா தான் அவங்கள துரத்திட்டாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 8 மாசம் இருக்கும். ஒரு முறை வியாபார விஷயமா நான் வெளியூர் போயிருந்தேன். அங்க எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கதான் கல்யாணியை நான் மறுபடியும் பார்த்தேன். ஐயா டாக்டர் வந்துட்டு இருக்காராம். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாராம். நர்சம்மா டாக்டர் வந்த உடனே உங்களை முதல் ஆளா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சரி போ. துரைசாமி வாத்தியார் அவர் எங்க இங்க? அப்ப இவரும் கல்யாணி இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? கல்யாணி, கல்யாணி. என்ன மன்னிச்சிடுறா செல்லம். நான் தாண்டா உங்க அப்ப. உங்க அம்மா கழுத்துல தாலி கட்ட முடியாத பாவி ஆயிட்டேன்டா. செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனம் கூட சேர்ந்த கர்ணம் மாதிரி என் மாமா கிட்ட அடிமை ஆயிட்டேன்டா. கல்யாணி, என்ன மன்னிச்சிருமா. என்னால சில கட்டுப்பாடுகளை மீற முடியல. கழுத்துல தாலி இல்லாம வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு இந்த சமுதாயத்துல நீ எப்படி போராடி இருப்ப?
உங்க அப்பா கிட்ட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. எனக்கு புரியுதுமா. நீ எதுவும் சொல்லாமலேயே எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருமா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா. உன்னை நான் எங்கெல்லாமோ தேடினேன், நீ கிடைக்கல. நம்ம சேர்றப்போ நான் நம்ம குழந்தைய பார்க்கணுங்கிறது விதி போல இருக்கு. இப்ப பார்த்துட்டேன், இது என் குழந்தை. இனிமே உன்னையும் நம்ம குழந்தையும் கைவிட மாட்டேன். சத்தியமா கைவிட மாட்டேன் கல்யாணி. ஐயா டாக்டர் வந்துட்டாரு. போ வர. சரிங்க ஐயா. கல்யாணி, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. எனக்கு எந்த பணமும் வேண்டாம், அப்பா திட்டுவார். உங்க அப்பா கிட்ட குழந்தையோட அப்பன் கொடுத்தேன்னு சொல்லு. இது என் சொந்த உழைப்பு. கல்யாணி, நான் சில ஏற்பாடுகளை பண்ணிட்டு உடனே திரும்பி வரேன். உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு போவேன். தயாரா இரு. உங்க காதல் புனிதமானது, பவித்திரமானது. அதனால்தான் நீங்க மறுபடியும் கல்யாணியை சந்திச்சிருக்கீங்க. இல்லம்மா, உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லா நெருப்பும் ஒரு நாளைக்கு சாம்பல் ஆகும். அதுதான் விதி, அதுதான் இயற்கை. அப்படின்னா நான் மட்டும் அன்னைக்கு கல்யாணி ஆஸ்பத்திரியில பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஒருவேளை உயிரோட இருந்தாலும் இருந்திருப்பா. நான் அவளை பார்த்ததையும் எங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்ற ரகசியத்தையும் என் டிரைவர் மாமா கிட்டையும் வள்ளி கிட்டையும் போட்டு உடைச்சிட்டான். ஐயோ, அடுத்த நாள் காலையில ஆசை ஆசையா ஆஸ்பத்திரிக்கு ஓடினேன். ஆனா கல்யாணி அங்க இல்ல. ராத்திரியா டிஸ்சார்ஜ் ஆயிட்டதா எனக்கு தகவல் கிடைச்சது. நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன். கையில கிடைச்ச பொக்கிஷத்தை மறுபடியும் தொலைச்சிட்டு நான் பைத்தியமான. வாழ்க்கையில நான் தான் பெரிய துரதிருஷ்டசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மகேஷோட வாடையறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமாவது கிடைச்சது. சந்தோஷங்கிற கடல்ல இருந்து சில முத்துக்களாவது கிடைச்சது. உங்களுக்கு கிளிஞ்சல்கள் கூட கிடைக்கல போல இருக்கே. ஆமாம்மா, கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் நடைப்பிணமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. மாமாவும் வள்ளியும் திட்டம் போட்டு கல்யாணியை கடத்தி ஒரு வீட்டுல அவளை கட்டி போட்டு அந்த வீட்டையை கொளுத்திட்டாங்க. இதை கேட்டு நான் கதறினேன், துடிச்சேன், தற்கொலை கூட முயற்சி பண்ணேன். என்ன அவங்க காப்பாத்திட்டாங்க. ஆனா அன்னைக்கே நான் செத்துட்டேன் ஸ்னேகா, செத்துட்டேமா. மறுபடியும் ஒன்ன பார்த்த அன்னைக்குதான் எனக்கு உயிர் வந்தது. ஏன் தெரியுமா? உனக்கும் கல்யாணிக்கும் ஒரே முகஜாட, அதே அழகு, அதே சங்கீத ஞானம். உன்னை நான் விடாப்பிடியா துரத்தினத்துக்கு காரணம் அதுதாம்மா. அது எப்படி முடியும்? நான் என்ன கல்யாணி மாதிரியா இருக்கேன்? நிச்சயமா. கல்யாணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. எங்க மாமாவும் வள்ளியும் பண்ண ரகளையில துரசாமி வாத்தியார் அந்த பெண் குழந்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ தலைமறைவா ஓடிட்டார். நீதான் அந்த பெண் குழந்தை, நீதான் கல்யாணியோட குழந்தை, நீதான் என்னுடைய மக. இல்ல, இல்லவே இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க அம்மா வைதேகி, கல்யாணி இல்ல. எங்க அப்பா வைத்தியநாதன், நீங்க இல்ல. உன் பிறப்பு ரகசியத்தை உங்க அம்மா உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். ஆனா கல்யாணியோட முகஜாடு அப்படியே உங்ககிட்ட இருக்கு. நீ என் மகதான். இல்ல இல்ல, இருக்கவே இருக்காது. நான் இதை நம்ப மாட்டேன். இத பார்,
வாமா. குட் மார்னிங் மதர். முகேஷ் வரல? இவர் யாரு? வணக்கம் மதர், நான் தான் முகேஷ். ஓ, அன்னைக்கு வேற வேஷத்துல வந்தீங்க. எதிரிங்க அதிகமாயிட்டாங்க, அதை இப்போ வேற வேஷத்தில் வர வேண்டியதாக போச்சு. ஆமாம், என்ன எதுக்கு அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? கண்ணம்மாவை ஒரு பணக்கார தம்பதிங்க வந்து தத்து கேக்குறாங்க. என்ன? ஐயோ, கண்ணம்மாவை தத்து கேக்குறாங்களா? அதுவும் இந்த மாதிரி சமயத்துலயா? அவ தான் வேணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேணாம் மதர். ஒன்று அது போலீஸாக இருக்கணும், இல்லை அந்த செங்கல்வரனோட ஆளாக தான் இருக்கணும். உங்களை பிடிக்க அந்த பிஞ்சு குழந்தைய பகடக்காயா பயன்படுத்துறாங்க. மதர், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என் குழந்தைய சோபாக்கிட்டே ஒப்படைச்சிருங்க. யாராவது கேட்டால் குழந்தைய கொடுத்தவங்களே மனசு மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இதுல எதுவும் போலீஸ் பிரச்சனை வராதே? போலீஸ்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்கள் எனக்கு இது வரைக்கும் செஞ்ச உதவி அதிகம். இதுக்கு மேலே உதவுனா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். உங்கள் மேலிடத்துக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டியதாக வந்துடும். நான் உங்களை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பலை. ஓகே, உங்க பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரமே தீர்ந்து புது வாழ்க்கைய நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கான போராட்டம் தான் மதர் இது. காட் bless you. வாங்க, வாமா. வாட செல்லம். இவர் யாரு? இவரு ம், நம்மள ஒருத்தன் கவனிக்கிறான், வாங்க. பாருங்க, இதெல்லாம் ஆடி தள்ளுபடியில வாங்கினது. நல்லா இருக்கான்னு பாருங்க. தீபாவளி வரதுக்கு முன்னாடி பழைய ஸ்டாக் எல்லாம் உன் தலையில கட்டிட்டான். இத போய் குப்பை லாரி மாதிரி அள்ளிட்டு வர உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கப்படுறதுக்கு இருக்கு? இது எல்லாமே நல்ல தரமான பட்டுப்புடவைங்க தான். உங்களுக்கு ஏதாவது லட்சுமிமா, லட்சுமிமா நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். அண்ணா, நீங்க எப்படி இருக்கே? இது வரைக்கும் சௌக்கியமா தான் இருந்தோம். இப்ப நீ உள்ள நுழைஞ்சிட்டல, இனிமே சௌக்கியத்தை பத்தி யோசிக்க வேண்டியதுதான். அண்ணாவுக்கு எப்பவுமே குறும்பு தான். லட்சுமிமா, ஒரு கப் காஃபி கொடுக்க மாட்டேளா? வைதேகி கொண்டு வருவா. ஹாய், புடவை ஆடி தள்ளுபடியில எடுத்தேளா? ஆமா, ஏன் ஆடி தள்ளுபடியில நீ எடுக்கல? எடுக்கலான்னு தான் போனேன். ஆனா செக்யூரிட்டி அதிகமா இருந்ததால எடுக்காம திரும்பி வந்துட்டேன். அதானே? அப்போ என்ன திருடின்னு சொல்றேளா? பார்த்தேல லட்சுமி அம்மா, அண்ணாவுக்கு ரொம்ப குறும்பு தான். அண்ணா, இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி நீங்க கற்ற 8 அடுக்கு மாடி பில்டிங்ல ஒன்றும் தள்ளுபடி கிடையாதா? ஓ, இருக்க 8வது மாடி, மொட்டை மாடி. நீ நேரா அங்க வா, தானே உன்னை கீழே பிடிச்சி தள்ளிடுறேன். என்னம்மா, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? குடிமா, போயிட்டு வந்துட்டேன். இத பாரு, இந்த குடி. அம்மா, எனக்கு காஃபி. குடிப்பா. பரவாயில்ல, நீயே குடி தம்பி. இந்த கட்டைக்கு காஃபி எல்லாம் பிடிக்காது. வைதேகி ஹார்லிக்ஸோ பூஸ்டோ போட்டு கொண்டு வருவா. நேத்தி தான் எல்லாம் தீந்து போச்சு. இந்தாங்க, இதை நீங்களே குடிங்க. எனக்கு காஃபி குடிச்சு பழக்கம் இல்ல. அவன் இருந்த இடத்துல கூழோ கேழ்வரகு கஞ்சியோ குடிச்சுதான் பழக்கம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, அப்பா என்ன ஏமா இவ்வளவு வெறுக்கிறாரு? அவர் என்ன நேசிக்கணும்னா நான் என்னம்மா பண்ணணும்? அது உன்னால முடியாதுப்பா. ஏமா? அவர் நேசிக்கணும்னா நீ புடவை கட்டி இருக்கணும்பா. புடவை கட்டின எதுவா இருந்தாலும் அவர் நல்லா நேசிப்பாரு. லட்சுமி, உண்மையை சொன்னீங்க. ஆமா, இவ பெரிய பாட்சா ரஜினி உண்மையை சொல்றாளாம். நேக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி, நீங்க இத்தனை நாளு... மாமி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல என் புள்ள ஜப்பான்ல இருந்தான்னு. ஜப்பான்லயா? அன்னைக்கு ஜெயில இருந்ததாக சொன்ன மாதிரி இருந்தது. என்ன உளறிட்டு இருக்க? அவன் ஜப்பான்ல வேலை பார்த்த இடத்துல
ஜெயில் மாதிரி கெடுபடியே இருந்திருக்கும்னு சொன்னேன். அதுவும் கதிர் சரியா விழல போல இருக்கு. அப்போ தம்பி ஃபாரின் ரிட்டர்ன். ஆமா, நன்னடத்த காரணமா சீக்கிரம் அனுப்பிட்டாங்க. இல்லனா ஐஸ் பூரா இல்ல ஜப்பான்லயே செட்டில் ஆயிருப்பான். அம்மா என்னம்மா இதெல்லாம்? காஃபியை குடிடா, ஆறிட்டுக்குள்ள குடி. லட்சுமிமா ஜப்பான்ல எங்க இருந்தாரு? ஐயோ, உங்களுக்கு எல்லா இடமும் தெரிஞ்ச மாதிரி தான். சுசுகில இருந்தா. இந்த பேரு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி விடுங்க. தம்பி, ஜப்பானுடைய பிரதமர் யாரு? அது யார் பது சங்கர்? கவாசாக்கி. இந்த பேரு நம்ம ஊர் வண்டி பேர் மாதிரி இருக்கு. ஆமாமா, அவரை கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம ஊர் வண்டிக்கு அவர் பேரை வச்சிருக்காங்க. டேய் டேய் டேய், பாவண்டா அலுமேலம்மா, அவளை விட்டுருங்கடா. என்னடா முறைக்கிற? 420. 420யா? அப்படின்னா ஜப்பான் மொழியில நல்ல மனிதன் அப்படின்னு அர்த்தம். நிஜமாவா? ஆமா அண்ணா, அப்போ நீங்களும் ஒரு 420. ஏய், பல்ல உடைப்பேன் கழுத வந்துட்டா. இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? அண்ணா நல்லவர்னு தானே சொன்னேன். அதான் அவருக்கு எப்பவுமே நல்லதே பிடிக்காதே. விடு லட்சுமிமா, அப்படி பார்த்தா நானும் 420 தான். ரொம்ப சந்தோஷம். தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ கல்யாணம்? பொண்ணு கிடைச்சதும். என்ன அப்படி சொல்றேன்? சோபா மாதிரி நல்ல பொண்ணுங்களுக்கு நாட்டுல பஞ்சமானா? சோபாவா? ஒரு அழகான அறிவான குடும்ப பாங்கான பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ போட்டோ வேணா நான் கொண்டு வரேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. கை நிறைய சம்பாதிக்கிறா. இப்பவே போட்டோ கொண்டு வரட்டுமா? எனக்கு ஃபாரின் ரிட்டர்ன் மருமகம் வரணும்னு குடுப்பனை இருக்கு போல இருக்கு. இப்பவே கொண்டு வரேன் தம்பி. அப்பாடா, உயிர் போய் உயிர் வந்தது. சரி, ஏன் உங்ககிட்ட போய் சொன்ன? டேய் சும்மா இருடா. உனக்கு அலமேலு பத்தி ஒண்ணும் தெரியாது. அவ பேரு அலமேலு இல்ல, ஆல் இண்டியா ரேடியோ. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததே ஊர் முழுக்க சொன்ன பிறகுதான் ஓய்வா. அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவகிட்ட மட்டும் இல்ல, நீ பொதுவா மாமிங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமா, யாரும் அந்த சோபா? அவளா இந்த அலமேலோட பொண்ணுதான். டேய், இவளுங்களெல்லாம் நீ நம்பவே நம்பாத. கிராமத்துல கஞ்சிக்கே சிங்க அடிப்பாளுங்க. ஷோபா ஸ்னேகான்னு அவளுங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் மாடர்னா பேர் வச்சிருவாளுங்க. பாட்டு டான்ஸ்ன்னு தான் பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்களை மயக்கிற ஏதாவது ஒரு வித்தைய கத்து கொடுத்து பொட்டியை எடுத்துக்கிட்டு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்துருவாளுங்க. எவனாவது பணக்கார இழிச்ச வயனா பார்த்து செட்டில் ஆயிடுவாளுங்க. அதோட அந்த ஆளு அவ்வளவுதான். லட்சுமிமா, இந்த ஜாட பேசுற வேலை என்கிட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் தைரியமா நேரடியா. ஏய், எனக்கு என்னடி பயம்? நான் உன்னை பத்தியும் அலமேலு பத்தியும் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் பொண்ணை பத்தி அபாண்டமா பேசாதீங்க. பேசுவேன். உன் பொண்ணு உத்தமியா? வாரத்துக்கு 7 நாள்ல 7 ஆளை மாத்துவா உன் பொண்ணு. தேதி வாரியா பேர் வாரியா ஒவ்வொருத்தனோட உன் பொண்ணு குடும்பம் நடத்தினத கம்ப்யூட்டர் மாதிரி மூளையில பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து விடவா? கேக்குறியா? ரத்னசாமி, கிச்சா, கிருஷ்ணா மாஸ்டர்ல இருந்து ஈஸ்வர் வரைக்கும் லிஸ்ட் எடுத்து விடவா? நான் உண்மையை தான் சொல்றேன். ஆஹா, இவ பெரிய அரிச்சிதன வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரா? உண்மையை சொல்றாளாம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த புள்ளைய ஜப்பானுக்கு போனான்னு சொல்றேன். அப்ப சொல்ல வேண்டியதானே உண்மைய? சுசுகியா காவசாக்கியா ஒரு வண்டி விடாத போய் சொல்லியாச்சு. இதையெல்லாம் போய் சொல்லட்டுமா அலுமேலுகிட்ட? அது எனக்கும் பேச தெரியும். என் பொண்ணு விஷயத்துல மட்டும் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வீட்டு வேலைக்காரி இவ்ளோ பேசுறா. பேச்சு நிறுத்தணும். நிறுத்துறேன். மீரா, என்ன தாத்தா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சாப்பிடவாம்மா? இல்ல தாத்தா, நீக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு. நீக்கு பசிக்கல. கல்யாணோட வாழ்க்கை அந்த அயோகி ஈஸ்வரன் நம்பி நாசமா போயிடுச்சு. ஈஸ்வரன், அவன் மனைவி வள்ளி, அந்த கஜேந்திரன், இந்த 3 பேரும் சேர்ந்து அவளை நாசம் பண்ணிட்டாங்க. கஜேந்திரன் இப்போ உயிரோட இல்லை. ஆனா அந்த ஈஸ்வர் பெரிய தொழிலதிபரா இருக்கான். வள்ளியும் உயிரோட இருக்கா. பாதிக்கப்பட்ட நாம இங்க அழுதுகிட்டு இருக்கோம். பணக்காரங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இதுதான்மா விதி. அந்த விதிய நான் மாத்தி காட்டுறேன் தாத்தா. அம்மாவை நாசப்படுத்தினவாள நான் விட மாட்டேன். தேடி பிடிச்சு அழிக்கிறேன். அந்த நாளுக்காகத்தான் நான் உசுர கையில பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். இதுக்காகத்தான் நான் உன்னை வளர்த்து ஆளாக்கினேன். உன் லட்சியம் நிறைவேறும் தாத்தா. இது சத்தியம்.